ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சிக்கன் குருமா செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிம்பிளான ஈஸியான ஒரு சிக்கன் குருமா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் சிக்கன் வந்து 300 கிராம்ஸ் வித் போன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் குருமா வந்து போனோட குக் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது வந்து 2 ஆனியன் 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 க்ரீன் சில்லி, 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் தேவையான அளவு சால்ட், 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் பூ, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. ஃபைனல் இன்க்ரீடியன்ட் ஆஃப் மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போது குக்கிங்குள்ளே போகலாம். நான் கடாயை வந்து ஆல்ரெடி ஹீட் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். இப்போ வந்து 2 to 3 ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் நான் போட்டுருக்கோம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஆனியன் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சிக்கன் குருமாவில் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து அரைக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு தேவையான அளவு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க சமையலுக்கு தேவை வந்து ரொம்ப பொறுமை. நம்ம எவ்வளோ பொறுமையாக வந்து இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து அப்புறமா நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் கீரி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவை. அடுத்தது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சிக்கன் குருமாக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தக்காளி நல்லா வதக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து இதில் கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கடைசியில் வந்து நம்மளுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ தேவையான அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கன் சேர்த்துட்டு அப்புறமா வந்து நல்ல ஒரு 2 மினிட்ஸ் கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்தே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தண்ணி வரும். அது வந்த அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். சிக்கன் நல்லா ஆஃப் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம ஏன் கரம் மசாலா கடைசியாக ஆட் பண்ணுறோன்னா ஸோ அந்த எசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில் நல்லா கலரிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி 1/2 கிளாஸ் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும்.
சிக்கன் நல்லா வெந்திருக்கு, ஸ்மெல்லும் சூப்பராக வருது. இந்த ஸ்டேஜுக்கு வந்த அப்புறமா நம்ம கோகோனட் மில்க்கை ஆட் பண்ணணும். ஸ்டேஜில் நம்ம சால்ட் செக் பண்ணிப்போம். எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணுறப்போ சால்ட் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். சிம்பிளான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசைக்கு, பரோட்டாக்கு, ஈவன் ரைஸுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்வார். விக்னேஷ் ஆல்ரெடி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. ஜெயஸ்ரீயோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்ஷஸ் இது. இன்றைக்கும் செம்மையாக பண்ணியிருக்கா. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.